ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் இருக்குது பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான ஒரு வேலையை தெரிவிச்சிருக்காங்க. புதிய ஒரு நோட்டிஃபிகேஷன் என்னமான பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கான வேலையை இப்போ தான் கொடுத்துருக்காங்க. மருந்தாளருக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400 ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 17/2/2025 10/3/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கான தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வில் பி இன்டிமேட் லெட்டர் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக ரிசர்வேஷன் என்ன, அதை பற்றி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார் ஆல் கேட்டகிரிக்கு 18 வயசு மினிமம் 18 கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி டிஎன்சிக்கு 59 கொடுத்துருக்காங்க. ஓசி கேட்டகிரிக்கு 32 கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் அதே மாதிரி தான் 59 வயசு அப்ளை பண்ணிக்கலான்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக முக்கியமான இன்ஃபர்மேஷன் கல்வி தகுதி. ஸோ இப்போ இந்த ஃபார்மசிஸ்ட்டுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்க, அல்லது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது ஃபார்ம் டி முடிச்சிருக்கீங்க அப்படிலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 3 கல்வி தேவை ஏதாச்சும் ஒன்று இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எவ்ரி இயர் நீங்கள் ரெனியூவல் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னுமே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாம் வைக்கிறாங்க. முதல்ல தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி, ஸோ தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு வைக்கிறாங்க. 1 மணி நேரம் 50 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஃபார்மசிக்கான கொஷின்லேருந்து அது ஒரு 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்க போது அதெல்லாம் நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கான எக்ஸ்ட்ரா மார்க் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த கொரோனா பீரியடில் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பெண் கொடுக்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 38 மாவட்டங்களையுமே எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ப்ரொசீஜர் ஃபார் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு வைக்கிறாங்க. அதில் மினிமம் நீங்கள் 40% மார்க் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் பிக்கான மார்க்கே நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூலாம் கிடையாதுங்க, டேரெக்டாக எக்ஸாம் மட்டும்தான். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான ஃபீஸு, இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு 500 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்காங்க பாருங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி நீங்கள் 1000 ரூபாய் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மொபைல் நம்பர் மெயில் உங்களுக்கு கட்டாயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ சிக்னேச்சர் கட்டாயமாக உங்களுக்கு தேவைப்படும். எல்லாமே தெளிவாக தான் அறிவிச்சிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ கீழே வந்தீங்க எப்படி அப்ளை பண்ணலாம், அதேமாரி அதுக்கான சிலபஸ் என்ன எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு தகுதி இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதற்கு நீங்கள் முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ யூசர் ஆஃப் எம்ஆர்பி. ஸோ நீங்கள் புதிய யூஸராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் கேண்டிடேட் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். லாஸ்ட் தேதிக்குள்ளே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.